வழக்கமாக நம்ம செய்கிற சாம்பார் சாதம் செய்யாமல் இந்த மாதிரி குதிரைவாலி அரிசியில் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் 1 கப் குதிரைவாலி அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக வரும். இப்போ குக்கரில் நல்லா தண்ணி கொதிச்சதும் குதிரைவாலி அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலைவாக தான் இருக்கும். இப்போ இதில் மலைச்சாரல் மாதிரி மல்லி இலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.